ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பிலிப்பைன்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஒரு தரமான ஹிட் கொடுத்த ஒரு சூப்பரான சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு சீரிஸ் மொத்தம் 4 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடுமே வித்தியாசமான கதைக்களம் கொண்டதா இருக்கு. இந்த சீரிஸோட நேம் தி ரோட்டிக் மணிலா. இதுல நம்ம இன்னைக்கு சினிமா பேரசன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் வித்தியாசமான கதைக்களம் மட்டும் இல்லாம நிறைய வேற மாதிரி சம்பவங்களும் இருக்கிறதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்போன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் லேப்டாப்ல ஒரு படத்துக்கு கதை எழுதி அதோட ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. இவனுக்கு சினிமால பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. இவன் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு போன் வருது. போன் எடுத்து சார் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா சார், காபி ஷாப்ல தான் இருக்கேன் சார், இன்னைக்கு மீட் பண்ணலாமா? ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன், உங்களை மீட் பண்ணி நேர்ல சொன்னா கரெக்டா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்ணலாம், நானும் என் ஃப்ரெண்டை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த போன்ல பேசுறோம் சொல்றான். ஓகே சார், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி போன் வைக்கிறான். உடனே இந்த சீரிஸோட டைட்டில் கார்டு போடுறாங்க. அப்புறம் எழுத்து பிக்சர் முடிஞ்ச பிறகு ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்கிற இடத்தை காட்டுறாங்க. அங்க பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏய் இங்க பாருடி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ச்சே, உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணனும் அன்னையில இருந்து நிம்மதியா போச்சு, மூஞ்ச பாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவன் பொண்டாட்டி திட்டி அடிச்சிட்டு அங்க இருக்கிற பொருள்லாம் தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு, இதெல்லாம் நான் சொல்லணும்டா, நீ என் வாழ்க்கையில வந்த பண்ணி தான் என் வாழ்க்கையை கெட்டு போச்சு, என்ன டெய்லி இப்படி அழ வைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே அழுந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறான். அவன் போன பின்னாடியும் அந்த பொண்ணு ரூம்குள்ள உட்காந்து அழுந்துகிட்டே இருக்கு. பார்க்கவே கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அப்புறம் அந்த சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவனும் அந்த மீட் பண்றான் அப்படின்னு சொல்லி போன்ல சொன்ன அந்த 2 பேரும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் என்னப்பா படம் கொஞ்சம் போரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவன் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ எதுவும் பேசாம படம் மட்டும் அமைதியா உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் படம் மட்டும் அமைதியா ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு கையில குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கு. அவ ஃப்ரெண்ட் கிட்ட வந்து கேக்குது, ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கையில சுத்தமா காசு இல்ல, ஓப்பனா சொன்னா குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்ல, ஏதாவது வேலை இருந்தா சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஏய் என்னடி சொல்ற, என் ஹஸ்பண்ட் உன்னை பாத்துக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குறா. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், அம்மா உன் அங்கிள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குது. இல்ல அங்கிள் கிட்ட முன்ன மாதிரி பேசுறது இல்ல அப்படி சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. சரி இப்போதைக்கு எதுவும் இல்ல, ஆனா ஏதாவது வந்தா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் எதுவும் பிடித்த இல்லாம பேசிட்டு அங்கிருந்து போயிடுறா. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா அப்படியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் தியேட்டர் சீனே காட்டுறாங்க. இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்கான்ல அவன் ஏதோ வேண்டாம் ஒரு பக்கம் படம் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, ஏய் போர் அடிக்குது வா போலாம், படமே ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். சார் இருங்க, கதை இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இல்ல எனக்கு பிடிக்கல, வா வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிடுறான். கூப்பிட்ட பின்னாடி அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்கான் இல்லையா, அவன் மட்டும் வெளியே வந்துடுறான். அவன் வந்த பின்னாடி அவன் ஃப்ரெண்டும் அவன் பின்னாடியே வந்துடுறான். மறுபடியும் அவன் கேட்கறான், ஏய் எங்க அவன் வரலையா அப்படின்னு சொல்லி. எங்க அவன் வரான், உள்ளதான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, உடனே அவன் டென்ஷனா வந்து, ஏய் ஒரு முறை கூப்பிட்டா வர மாட்டியா, வா வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே கூப்பிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அப்புறம் நம்ம ஹீரோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பார்ல உட்காந்து படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம 3 பேரும் ஏன் தியேட்டருக்கு போகணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவன் கேட்கறான். தெரியல சார், நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இல்ல நீ சொன்ன கதை எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல, இந்த காலத்துல இந்த மாதிரி சாஃப்டான கதையெல்லாம் எவன் பாக்குறான், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், கொஞ்சம் ஹாட்டாவும் பாக்குறவனுக்கு ஒரு புது ஃபீலை கொடுக்கணும், அந்த மாதிரி கதை இருந்தா சொல்லு, உன் கதை எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதை உனக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த படத்துக்கு உனக்கு கூட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, சார் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கிரியேட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், அவங்கவங்க அந்த மாதிரி தான் படம் எடுப்பாங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஜானரை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அதையும் தாண்டி நான் சொல்ற கதை கேட்கிற டேஸ்ட் இருக்கிற பீப்புளும் இருக்காங்க, சோ அதனால நீங்க இப்படி பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். நீ எனக்கே சொல்லி தெரியா, நான் எத்தனை படங்கள் எடுத்திருக்கேன்னு தெரியுமா, உனக்கு விருப்பம் இருந்தா நான் சொல்ற மாதிரி நீ கதை சொல்லு, படம் பண்ணலாம், இல்லனா என்கிட்ட நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சார் நீங்க டென்ஷன் ஆகுறது நியாயமே இல்ல, என் கதை என்னவோ அதை தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, ஓ அப்படியா விஷயம், சரி ஓகே நான் உன்னை வச்சு படம் பண்ணணும் அப்படின்றது அவசியம் எதுவும் இல்ல, சோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டவன் சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வேணா பாரு, உன் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு நல்ல கதையை நான் எடுத்து அது நல்லா ஓட வச்சு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறான். தம்பி உட்காருங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் ஒன்னும் உட்காரல, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ஷேரோடல வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்த ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருக்கான். ஏய் என்னடா நீ நார்மலாவே இல்லையா, கோவமா நடந்துகிட்டே இருக்கு, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுறாங்கடா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ, டேய் இல்ல நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு, அவன் என்னமோ அவனுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுறான், நான் சொல்ல வரதை என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கவே இல்ல, இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட எப்படிடா படம் பண்றது அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அதுக்கு அவன், சரி என்னமோ விடு, கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்காத, ஏற்கனவே நிறைய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ, இல்லடா நான் உனக்கு கெட்ட பேர் வரணும்னு சொல்லி எதுவும் பண்ணல, நான் சரியானது தான் பண்ணேன், நான் தப்பு பண்ணுவேன்னு சொல்லி நீ நினைக்கிறியா, அப்படி அதுக்கு மேலேயும் நீ கஷ்டப்பட்டு இருந்த அப்படின்னா அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிடறான். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. அவன் இன்னும் அந்த ஷேர் ஆட்டோல போயிட்டு தான் இருக்கான். போற வழியில சைடுல திரும்பி பார்த்தா ஒரு பழைய படத்தோட போஸ்டர் இருக்கு. இப்போ ஹீரோ பாக்குறான் இல்லையா, அது ஒரு பழைய சினிமா தியேட்டர் போல. அப்புறம் அந்த ஸ்டாப்ல இறங்கி அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட் வாங்குறான். டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ள போனா இவன் தியேட்டர் ஸ்டெப்ஸ் ஏற வழியிலே பார்த்தா அங்கங்க கபிள்ஸா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் என்னங்கடா தியேட்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வித்தியாசமா பாத்துக்கிட்டு அப்படியே அவன் உள்ள வந்துகிட்டு இருக்கான். உள்ள வந்து நேரா ரெஸ்ட் ரூம் போறான். ரெஸ்ட் ரூம் போனா ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா 2 பசங்க ஒருத்தரோட
ஒருத்தர் மாத்தி மாத்தி அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவனுக்கு ஷாக் ஆயிடுது. என்னடா அப்படி ஓபன் பிளேஸ்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வரா. அந்த ஃபர்ஸ்ட் கையில குழந்தை வச்சிருந்தால அத வேலை கூட தேடிட்டு இருந்தாலே அவ ஃப்ரெண்டு கிட்ட அந்த பொண்ணு வரா. அந்த பொண்ணு உள்ள வந்ததும் அவளை பார்த்து ஏய் நில்லு அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தி சொல்றா. இப்ப திட்டுறா இல்லையா, அவ பையனும் கிடையாது பொண்ணும் கிடையாது. அவ இந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, நீ எதுக்கு இங்க வந்த, உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இங்க எதுவும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு இல்ல நான் என் அங்கிளை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஓ அங்கிளை பார்க்க வந்தியா, சரி சரி போய் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசி அவ இந்த பொண்ணு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து அமைதியா மேல அவங்க அங்கிளை பார்க்க போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா மறுபடியும் ரெஸ்ட் ரூம்ல ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு இவ்வளவு நேரம் அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருந்தா இல்லையா, அவ உள்ள வரா. உள்ள வந்து ஹீரோவை பார்த்து சார் அப்படின்னு கூப்பிடுறா. அவன் என்னடா அது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பி சைடா போயிடுறான். மறுபடியும் சார் உங்களை தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கு ஹீரோ திரும்பி பார்க்க என்ன சார் கூப்பிட கூப்பிட அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு படம் தானே பார்க்க வந்திருக்கீங்க, தனியாவா வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஃபன் அந்த மாதிரி வேணும்னா சொல்லுங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. உங்க வேலையை மட்டும் பாருங்க, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எது இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஒருவேளை நீ ஆம்பளையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவன் அங்கிருந்து போயிடுறா. அவ போன பிறகு உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி ஹீரோ இங்க கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் அதே நேரத்தில் படம் போட்டுறாங்க. ஹீரோ தியேட்டருக்குள்ள வந்து படம் பார்க்கறதுக்கு உட்கார்றான். தியேட்டர்ல அங்கேயும் இங்கேயும் சைடுல பார்த்தா எவனும் படம் பார்க்க வந்த மாதிரி தெரியல. பசங்க அப்புறம் கபிள்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இவன் இதெல்லாம் பார்த்துட்டு சரி எதையும் பார்க்காத மாதிரி அமைதியா உட்காந்து தியேட்டர் ஸ்கிரீனை மட்டும் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு நேரா வந்து அவரோட அங்கிளை பாக்குது. அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இல்ல அங்கிள் என்கிட்ட சில டிவிடிஸ் எல்லாம் இருக்கு, அது வீட்டுல சும்மா தான் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் காசு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஒரு நிமிஷம் இரு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு டிவிடி கேசட்டே எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இது பழசு இதெல்லாம் பல டைம் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, இதெல்லாம் குப்பை கூட ஆகாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கிள் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் காசு கொடுங்க, என்ன குழந்தைக்கு பால் வாங்குறது கூட காசு இல்ல, ப்ளீஸ் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி ஓகே எனக்கு புரியுது, ஆனா எங்கிட்டையும் காசு இல்லமா, சரி உனக்கு வேணும்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு நல்லா தெரியும், நீ வேணா நீ ஒரு நாள் அதை பண்ணு, அதனால உனக்கும் காசு கிடைக்கும், நீ அட்லீஸ்ட் உன் குழந்தைக்கு பாலாவது வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவ்வளவு சரி அங்கிள் அப்படின்னு சொல்றா. ஆனா நான் வர வழியிலே அந்த சுகர் நின்று இருந்தா அவனை தேவையில்லாம திட்டினா அப்படின்னு சொல்றா. இது அந்த சுகரா, வா நான் என்ன அவகிட்ட பேசுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த அங்கிள் கீழே வந்துகிட்டு இருக்கான். கீழே வந்து அவகிட்ட ஏய் எதுக்கு நீ இவகிட்ட புல்லிங் பண்ணி பேசுன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அச்சோ நான் சும்மா டமாஸுக்கு பேசுனேன், நான் போய் இவளை திட்டுறதாவது, இவ எவ்வளவு நல்ல பொண்ணு, நானும் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. சும்மா நடிக்காத, தேவையில்லாம இனிமே அவளை கிண்டடிக்கிறதோ நக்கடிக்கிறதோ பண்ண அப்படின்னா நான் டென்ஷன் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தியேட்டருக்குள்ள வந்துடுறா. இந்த பொண்ணு தியேட்டருக்குள்ள வந்த உடனே அங்க இருக்கிற ஒவ்வொரு சில ஆம்பளைங்க ஏய் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அவ யாரையும் கண்டுக்காம மேல வந்து நின்னுட்டு சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்கவுங்க கப்புள்ஸோட உட்காந்து படம் பார்க்காம மத்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் எதையும் பண்ணாம படத்தை மட்டும் அமைதியா உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா அவன் கிட்ட போறா. அவன் கிட்ட போய் 2 சீட் தள்ளி உட்காந்துட்டு சார் சார் அப்படி சொல்லி கூப்பிடுறா. ஆனா அவன் காதுல எதுவுமே விழாத மாதிரி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். சார் நீங்க படம் பார்க்கறதோட சேர்த்து உங்களுக்கு ஏதாவது ஃபன் வேணுமா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேக்குது. அவன் அதுக்கும் அமைதியா இருக்கான். சார் எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியம் என் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்றா. ஆனா அப்பாவும் ஹீரோ அமைதியாவே இருக்கிறான். அப்புறம் என்ன பண்றா அப்படின்னா ஒரு சீட்டா தள்ளி தள்ளி அவன் பக்கம் போய் உட்காந்துறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா சினிமா அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம், அதை ரசிச்சு பார்க்கணும், ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி இல்ல, எல்லாரும் படம் பார்க்க வந்த மாதிரி தெரியல, இப்போ இந்த இடத்துக்கும் ஹோட்டல் ரூம் புக் பண்றாங்கல்ல அதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு இல்ல சார் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த படம் என் ஃபேவரட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல வர அடுத்த சீன்ஸ் பத்தி அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அந்த சீன் வரதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா பரவாயில்லையே சரி ஓகே நீ படம் பாரு நானும் படம் பார்க்கறேன், நீ படம் பார்க்கும்போது நான் ஒரு 3 கொஸ்டின் கேட்பேன், அந்த 3 கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ண அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்புறம் படம் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த படத்துல இந்த சீன்ல இந்த கேரக்டர் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு கரெக்டா ஆன்சர் சொல்லிடுறா. அப்புறம் அந்த படத்தோட ரைட்டர் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு தப்பா சொல்லிடுது. இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டான ஆன்சர் சொல்லி அப்புறம் 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த 2வது கொஸ்டின் முடிஞ்ச பிறகு இவ்வளவு சினிமா மேல இன்ட்ரெஸ்டிங் இருக்கிற ஒரு பீப்பிள் நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுது. உடனே அவன் அந்த பொண்ணு கிட்ட அவனுடைய கனவு லட்சியத்தை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு பவர் ஆஃப் ஆயிடுது. உடனே தியேட்டர்ல இருக்கிறவங்களாம் படத்தை போடுறா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த அங்கிள் என்ன சொல்றான் அப்படின்னா வெயிட் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து நேரா அங்கிள் கிட்ட அந்த பொண்ணு போய் அங்கிள் என்னாச்சு மறுபடியும் படம் ஆன் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இல்ல ப்ரொஜெக்டர்ல ஏதோ பிரச்சனை, 10 மினிட்ஸ் ஒரு 10 நிமிஷம் இருங்க உடனே ஆன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ஹீரோவும் சரி வாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரோட மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. அங்க மேல போய் உட்கார்ந்த பிறகு சரி சொல்லுங்க உங்களுடைய சினிமா பயணத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அது பாதியிலே விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கறா. அதுக்கப்புறம் இவனும் அவனுடைய சினிமா ஜர்னியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அந்த பொண்ணு கேட்டு சிரிச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ எட்டி பார்க்கறான். எட்டி பார்த்தா யாரோ ஒரு 2 பேர் படிக்கட்டுல வச்சு அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட இங்க வந்து பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பொண்ணு இதை வந்து பாக்குது. அப்புறம் ஹீரோவும் அந்த பொண்ணு இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர் ரெடி ஆகி படம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த டைம் ஹீரோவும் அந்த பொண்ணு உள்ள வந்து உட்காரும்போது படம் பார்க்குற மைண்ட் செட்ல வந்து உட்காரல. நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா
அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி பண்ணி விடு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரி பண்ண நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டக்குனு போலீஸ் உள்ள வந்துடுறாங்க. எல்லாரையும் பிடிங்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களையும் அந்த போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க. உடனே அந்த பொண்ணு எழுந்து நின்னு நாங்க படம் பார்க்க தான் வந்தோம், எங்க ட்ரெஸ் ஏதாவது கலைஞ்சிருக்கா, இந்த படம் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட், நம்ம ஊர்ல ஒரு படம் பார்க்கறது கூட சுந்தரம் இல்லைன்னா அப்படி, நாங்க தப்பு செஞ்ச மாதிரி ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபோர்ஸா பேசுறா. உடனே அந்த போலீஸ் எல்லாம் சாரி மேடம், சாரி நாங்க அந்த பீப்புள்ஸ் மாதிரி தான் நீங்களும் நினைச்சிட்டோம், சாரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தா மத்த எல்லாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி முட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சாரி நான் உன் பேரை கூட கேட்கல, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். லோர்னா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. சரி இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு பணத்தை வாங்கல. நான் இன்னும் உங்களுக்கு முழுசா முடிக்கவே இல்லை, உங்களுக்கு முழுசா கொடுக்காம எப்படி இந்த பணத்தை நான் வாங்குறது அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீன் கட்டுறாங்க. ஹீரோ அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட வீட்டுல தரமா ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இவங்க அதுக்காக மட்டுமே பண்ணாம நல்ல ஒரு லவ்வோட இருக்கிற மாதிரி தான் சீன் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல பாப்பா யானையில அழுந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சு அப்படியே கேமராவை மெதுவா ரூமுக்கு வெளியே கொண்டு போய் இந்த எபிசோட அப்படியே முடிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இந்த சீரிஸோட 2வது எபிசோட பத்தி பார்க்கலாம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.